இப்போ இன்னொரு பர்மிஷன் போட்டு எங்கே தாண்டி போகிறோம் அப்படின்னு கேட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் இருடி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, மகளிர் தினங்கிறதுனாலயா அப்படின்னு. ஆமான்னு இருக்காங்க. 2 பேரும் வாழ்த்துக்கள் பரிமாறிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஒரு இடத்துல போய் நிற்கிது. அங்கேருந்து இறங்கினோடனே, இது உங்கள் அண்ணன் வீடா செடி, அவங்களுக்கும் உங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. கதவை திறந்த அண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. உள்ளே போனோடனே எதையும் பார்க்காத மாதிரி அண்ணன் உட்காந்துருக்காரு. அண்ணனோட குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. குட்டிமா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நாளிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, இது அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கவரை கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பணம் இருந்திருக்கு. எந்திரிச்சு, அண்ணி உங்களுக்கும் வேலைக்கு சொல்லியிருக்கேன், கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த குட்டி பாப்பா கேட்டிருக்கு, அக்கா நீங்கள் யார் அப்படின்னு. அதுக்கு உங்கள் அம்மா, அவங்க உனக்கு அக்கா இல்லைடா அத்தை அப்படின்னு சொல்லும் போது 2 பெண்களோட கண்ணிலேருந்தும் கண்ணீர் துளி எட்டி பார்க்குது. இது எல்லாத்தையும் அமைதியாக கவனிச்சுட்டு இருந்த அண்ணன் பழசை நினச்சி பார்க்குறாரு. இப்போ இவ்வளோலாம் படிக்க வச்சு என்ன பண்ண போகிறீங்க, என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட போகிறா, எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னது. தனக்கு கல்யாணம் ஆன உடனே சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்தது, தனக்கு வேலை இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் தன்னோட தங்கச்சியை தனக்கு உதவி பண்ணுறதெல்லாம் நினச்சி வாயடைச்சு போய் உட்காந்துருக்கிற அந்த அண்ணன். இந்த பொண்ணு வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா தன்னோட 2 பெண் குழந்தைகளோட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர், பெண் குழந்தைகளை ஏன்ப்பா இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிற அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு இவர், எதிர்காலத்தில் நாமளே இல்லைன்னாலும் அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படிங்கும்போது ஒரு வெற்றி புன்னகையோடு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த பொண்ணு. கடை கோடியில் இருக்கும் பெண்களுக்கும் கல்வி அறிவு சென்றடைய வேண்டும். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.